எல்லோருக்கும் வணக்கம். ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கறக்கே நாங்க விருப்பப்படல. அதாவது கடந்த ஒரு மாசத்துல 885 பாயிண்ட் நிஃப்டி ஏறி இருக்கு. இதே இப்படி யோசிச்சு பாருங்க, கடந்த 5 நாட்கள்ல எத்தனை பாயிண்ட் ஏறி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 728 பாயிண்ட் ஏறி இருக்கான். அப்போ ஒரு மாசமா ஏறாம கடந்த 5 நாட்கள்ல மட்டும்தான் மார்க்கெட் என்பது ஏறி இருக்கு. இதை பத்தி நாங்க கேட்கவே விரும்பல, நாங்க அனுபவிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம அனுபவிச்சுக்க வேண்டியதான். இப்ப மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, அப்ப அடுத்த மாசத்துல இதே மாதிரி ஒரு 1000 பாயிண்ட்கள் ஏறி புதிய உச்சம் என்பதை தொடுமா? 26,500 அப்படின்ற மாதிரி எல்லாம் வருமா? வந்துச்சுன்னா ஜூலை மாசம் 2025க்கு ஒரு பெருமை. சரி, அப்படி கூட இல்லாட்டி பரவாயில்ல, ஆகஸ்ட் 15ல வரட்டும். பட் ஆகஸ்ட் 15 லீவு இல்லைனாக்க நம்ம ட்ரம்ப் அவர்களை வம்புக்கு இழுப்போம். ஜூலை 9ஆம் தேதி அந்த டேரிஃப் கட்டணங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அப்படின்றது வரும் இல்லையா, அன்னைக்கு வந்துட்டு போகுது. புதிய உச்சம் என்பது டேரிஃப் அன்னைக்கு வந்ததுன்னா தான் நம்மளுக்கு வந்து மிகவும் சிறப்பா இருக்கு. ஸோ ஜூலை மாசத்துல ஏதாவது புதிய உச்சம் என்பது வந்ததுன்னா பிரமாதமா இருக்கும். நண்பர்கள், இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல், மார்க்கெட் ஏறி வந்துட்டதுனால பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி பல பங்குகள் ஏறி வந்துருச்சு. அப்ப இந்த சமயத்துல இன்னும் 100 ரூபாய்க்கு குறைவாக உள்ள பங்குகள் எது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சமீபத்தில் 100 ரூபாய்க்கு கீழே இருந்து 100 ரூபாயை தாண்டின பங்குகள் ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த என்பிசிசி அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. இந்த என்பிசிசி 0.43% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. எப்படி இவனால சாத்தியமாச்சு? 70 ரூபாய் ரேஞ்சில இருந்து இப்ப 120 ரூபாய் வந்திருக்கான்னா அவனுக்கு எது ஊன்றுகோலாக இருந்தது அப்படின்னா, அது வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காகவும் கடனே இல்லாத ஒரு பங்காகவும் எல்லா பக்கம் கோல் போட்டிருக்கான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அதுவும் இல்லாம சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ல சேல்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், அதே சமயம் லாபம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம எஃப்ஐஎஸ் டேஸ்னுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் என்பது அங்கேயும் பெருசா மாற்றம் இல்லை. இப்படி எல்லா பக்கம் சரக் 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 சரக்னு எல்லா ஆங்கிள்லையும் கோல் போட்டிருக்கான். இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தான் தெரியும், லைவ்ல எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ 100 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய பங்கு மேல் நோக்கி வந்திருக்கக்கூடிய இந்த என்பிசிசி மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்னாவது கோயின்சிடன்ஸ் ஆகுதா? ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்கு 100 ரூபாய்க்கு குறைவாக உள்ள பங்கு. இவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஏறி வந்திருக்கான். 50 ரூபாயிலிருந்து 65 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பங்கு. உங்களுக்கு தெரியாது இல்ல, பல பங்குகள் 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பங்குகள் பெருசா சரிவடைஞ்சு மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வரவே இல்லை. பட் இந்த சுஸ்லான் அப்படின்றது வந்திருக்கான். இந்த சுஸ்லான்ல வந்து மெயின் டிராபேக் என்பது டிவிடெண்ட் இப்போ வரைக்கும் அவங்க கொடுக்கல. டிவிடெண்ட் என்பது ஜீரோவா இருக்கு. அதே சமயம் அவங்க கிட்ட கடன் என்பது இல்லை. முதல்ல இது ஒரு கடன்கார கம்பெனியாக இருந்தது. 6000 கோடிக்கு மேல 3 வருஷத்துக்கு முன்னாடி கடன் இருந்தது. இப்போ இவங்க கிட்ட கடன் என்பதே இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த பங்கு சமீபத்தினுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது அதில் ஏதாவது டேக்ஸ் கம்மியாக இருந்திருக்கலாம், அல்லது அதர் இன்கம் ஏதாவது வந்திருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதில் வந்து எந்த விதமான குறைவும் இல்லாமல் பண்ணியிருக்கான். ஸோ 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்குல இந்த சுஸ்லான் எனர்ஜி அப்படின்ற பங்கு தற்போது 65 ரூபாய் அப்படின்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 100 ரூபாய்க்கு கம்மியான பங்குகளில் இந்த சுஸ்லான் அப்படின்றது ஒரு பங்கு இருக்கு. இன்னொரு பங்கு வந்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்ட் என்பது தற்போதைக்கு 13% என்பது காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு வருஷம் கூட இது வரைக்கும் ஏமாத்தல. கடந்த 3 வருடமாகவே 12 ரூபாய் 12 ரூபாய் 12 ரூபாய் 12 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த ஷேரினுடைய விலை 100 ரூபாய்க்கு கீழே 90 ரூபாய்ன்னு இருக்கிறதுனால அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு 13 காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்குலையுமே சமீபத்தில் 75 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வந்த பங்கு தான். இனி மறுபடியும் 75 போனாலும் சந்தோஷம் தான், அல்லது 90லேருந்து 130 போனாலும் சந்தோஷம் தான் உட்காந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த பங்கினுடைய ரிசல்ட்டுமே சமீபத்தில் சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆகல, பட் அவங்களுடைய ப்ராஃபிட் என்பது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இரண்டாவது பங்காக 100 ரூபாய்க்கு கம்மியாக உள்ள பங்கு சமீபத்தில் அதிகமாக குவார்டர்லி ரிசல்ட் காமிச்ச பங்காக இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது இருக்கு. கடைசியாக பார்க்கக்கூடிய 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதர்சன் சுமி ஒயரிங் அப்படின்ற பங்கு. இது வந்து ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா, மதர்சன் அப்படின்ற பங்குல இருந்து இதை பிரிச்சு விட்டாங்க. பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் நல்ல லாபம் சம்பாரிச்சு கொடுத்த பங்கு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம்
40 ரூபா ரேஞ்சில் போன பங்கு மறுபடியும் ஒரு 60 போயிருக்கு, மறுபடியும் 40 வந்திருக்கு, மறுபடியும் 75 போயிருக்கு, அப்புறம் மறுபடியும் 45 வந்துட்டு இப்போ 60ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குல சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னா ப்ரீவியஸ் குவார்டர்களை விட கொஞ்சம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் குவார்டர்களை விட லாபம் பண்ணியிருக்கா அப்படின்னா லாபம் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இவனுக்கு ஒரு ராயல் சல்யூட் மரியாதை, இவன் செஞ்சிருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு மரியாதை அப்படின்றது ஏற்கனவே கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 40 ரூபா ரேஞ்சில் இருந்து ஆல்ரெடி 50% ஏறி வந்திருக்கு. ஸோ இனி இந்த பங்கு இனி எதிர்காலத்தில் என்ன பண்ணும்? இனி கீழ் ரேட்டில் ஸ்டாக்கே இல்லையே, எல்லாருமே பணத்தை குடோனில் வச்சுருக்காங்க, ஆனால் இறக்க முடியலையேப்பா அப்படின்ற மாதிரி பல பங்குகள் வந்து ஏறி வந்துட்டான். ஸோ 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகளில் இன்னொரு பங்காக இந்த மதர்சன் ஒயரிங் அப்படின்ற பங்கு தற்போது 60 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய முதலீட்டாளர்கள், பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களும் யாரும் பெருசாக ஒன்றுமே பண்ணலிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதா? எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, கடந்த 6 மாதமாக இந்த எஃப்ஐஸும் டிஐஸும் பெருசாக நிறைய பங்குகளை மாற்றம் பண்ணிக்கவே இல்லை, மனசு விட்டுட்டாங்க போல பாவம். சரி ஆண்டவன் விட்ட வழி, எல்லாம் என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணல. அந்த நிறைய பங்குகளில் ஹோல்டிங் பேட்டர்ன் பெருசாக மாறல. ஸோ அவங்க மனசு விட்டதுக்கு அப்புறம் தான் பங்குகள்லாம் மேலே ஏறி வந்துருச்சு போல. ஸோ இதுதாங்க 100 ரூபாய்க்கு குறைவான பங்குகள் பற்றிய தகவல். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம். அட கடவுளே முருகா, 10,000 ஷேர் சவுத் இந்தியன் பேங்க்ல கிட்டத்தட்ட 27 ரூபா 18 பைசால 2 வருஷமா இருக்கு. நீங்களா ஒரு 2,70,000 ரூபாய லாக் பண்ணி 2 வருஷமா உட்காந்துருக்கீங்க. இது என்ன பிரமாதம்? இங்க பாருங்க, ஒரு சிங்கக்குட்டி அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பரும் மனசுடைஞ்சு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 4000 RVNL ஷேர் 620 ரூபாயில லாக் ஆகி உட்காந்துருக்கேன். தேஜாஸ் நெட்வொர்க்ஸ்ல 500 ஷேர் 1400 ரூபாயில நானும் தான் வருஷக்கணக்காக லாக் ஆகி உட்காந்துருக்கேன். என்ன கொடுமை இது! கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு 2 கொடுமை டிங்கு டிங்குன்னு ஆடிச்சா அப்படின்ற மாதிரி பல பேர் லாக் ஆயிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னாக்கா, பல பங்குகள் வந்து இவங்க 2 வருஷமா ஒரு முக்கியமான மார்க்கெட் லோவில் இருக்கும்போது நஷ்டத்துக்கு வித்துட்டு வெளியே போகல. அது எப்படியோ இந்த சவுத் இந்தியன் பேங்க் இவ்வளவு நாள் அவர் மனசுக்குள்ள எவ்வளவு குழப்பம் இருந்திருக்கும் பாருங்க. எப்படியோ ஒரு வழியாக அது அவர் வாங்கின ரேட்டுக்கு மேலே ஒரு மாதிரி வந்திருக்கு. இது வந்து சவுத் இந்தியன் பேங்கினுடைய ஷேர் ப்ரைஸ். ஆனால் இந்த RVNL மட்டும் ரொம்பவுமே பழி எடுக்கிறான். 650 ரூபாயிலிருந்து கீழே வந்தவன் இன்னும் அவனுக்கு மனசு இலக்கமே வரல. பல பேர் இப்படி கதறிட்டு இருப்பாங்களே, சட்டு புட்டுன்னு மேலே வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றையும் காணும். இன்னும் அவன் 2 days மூவிங் ஆவரேஜில் உட்காந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். 4 புள்ளி கோலமா 2 புள்ளி கோலமா அப்படின்ட்டு. இங்கே பாருங்க நண்பர்களே, ஒரு நண்பருக்கு 6 லட்சம் ரூபாயை சேர்த்துனதுக்கப்புறம் டவுட் வந்துருச்சு. நான் வந்து க்ரோ ஆப்பில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலியமாக 6 லட்ச ரூபா நான் சேர்த்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். இது மியூச்சுவல் ஃபண்ட்லையா அல்லது ட்ரேடிங் அக்கௌண்ட்லையா அப்படின்றது தெரில. இப்போ 30% லாபத்தில் இருக்குன்னு, அதாவது முழுசாக உள்ளே இறங்கிட்டார். 6 லட்ச ரூபாய்ன்றது பெரிய பணம். உள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இப்போ வந்து அந்த க்ரோ ஆப் பற்றி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது க்ரோ ஆப்னு பார்க்காதீங்க, க்ரோ வந்து ஒரு புரோக்கர். அந்த புரோக்கர் வந்து செபியில் எல்லாம் அப்ரூவல் வாங்கி எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சிருக்கக்கூடிய ஒரு புரோக்கர். க்ரோ ஆப்னு வேணால் அவங்க மேபி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம். பட் அந்த க்ரோங்கிறது வந்து ஒரு புரோக்கர். ஸோ அந்த புரோக்கர் செபிலாம் அப்ரூவ்டு பெற்ற புரோக்கர் தான். இப்போ வந்து செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க, ஏதாவது புரோக்கர்கள் ஏமாத்திட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால அந்த புரோக்கர்களுடைய லாப நஷ்டம், ஏன்னா ஒருத்தர் லாபத்தில் இருந்தால் தானே பெரும்பாலும் ஏமாத்திட்டு போக மாட்டான். அதனால் அந்த புரோக்கர்கள், ஒரு உதாரணத்துக்கு க்ரோ ஆப் ஆகட்டும், பேடிஎம் ஆகட்டும், ஜீரோத் ஆகட்டும், எல்லாருமே லாபத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு அந்த புரோக்கர்களை அப்பப்போ செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கிளைண்ட்டினுடைய பேலன்ஸ் என்ன, எவ்வளோ ஹோல்டு பண்ணுறாங்க, எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற தகவலை அனுப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதே நம்ம மொபைலில் வந்து நம்ம எவ்வளவு பணம் போட்டிருக்கோம், இப்போ எவ்வளோ அங்கே இருக்குது அப்படின்றது பார்க்கும்பொழுதே ஒரு ரீகான்சிலேஷன் அப்படின்றது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெபாசிட்டிலிருந்து சம் அலர்ட்ஸ் வருது, அல்லது புரோக்கர்கிட்டருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது.
அதுவும் இல்லாமல் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குகளையுமே அல்லது இப்போ ஜீரோதிலாம் வந்து ஸ்டாக்குகள் மட்டும் இல்லை, நான் ஜீரோதா மூலியமாக மியூச்சுவல் ஃபண்டுகள் வாங்கினாலும் அது ஏஎம்சியில் வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும் மெயின்டைன் பண்ணுறதில்ல, என்னுடைய டிமேட்லேயும் டிமேட்டாக எனக்கு வந்துடுது. ஸோ இந்த மற்ற புரோக்கர்கிட்ட எப்படின்றது எனக்கு தெரில. ஸோ ரெண்டு இடத்துலையுமே என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டுடைய டேட்டாலாம் மெயின்டைன் ஆகுது. ஏஎம்சி கிட்டேயும் இருக்கும், என்னுடைய டெபாசிட்ரி ஸ்டேட்மெண்ட்லேயும் அது வந்து ஒரு டிமேட் ஃபார்மில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல காரணத்தினால மோஸ்ட்லி எல்லா புரோக்கர்களுமே தற்போது சேஃபாக தான் இருக்குது. அதையும் மீறி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு தான் அந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா எதுவுமே 100% சேஃப்னு சொல்ல முடியாது இல்லை. திடீர்னு ஏதோ ஒரு ஆன்லைன் அட்டாக் வந்துடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ கூட சமீபத்தில் ஒரு வார் நடந்தது. வார் நடக்கும்போது பல முக்கியமான கவர்மெண்ட் வெப்சைட்டுகளே ஹேக் பண்ணிட்டாங்க. அது மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம்னு வச்சிங்களேன், 100% கேரண்டி கிடையாது. அதனால தான் கடைசியாக அந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்றதையும் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஆஹா, இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு நண்பருக்கு யோகம் ஏவரேஜ் பண்ணி ஜெயிச்சிட்டார். பிஜி இன்வெர்ட் அப்படின்ற ஒரு பங்கு 95 ரூபாயில் இவர் போய் காலடி எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அது 75 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஏவரேஜ் பண்ணி 84 ரூபா அப்படின்றது கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அது லாபத்தில் வரும்பொழுது டக்குன்னு வித்து விட்டாப்ல. 60,000 வந்துதா, டக்குன்னு ஒரு ஐபோனை வாங்கினோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டாரு போல. பரவாயில்ல, ஒரு லாபத்தை சுவைக்கும் பொழுதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இன்பம். ஷேர் மார்க்கெட் தான் என் வாழ்க்கை, அதில் இந்த பிஎஸ்சி ஷேரும் சிடிஎஸ்எல் ஷேரும் தான் என் செல்லக்குட்டீஸ், வேறு எதுவுமே கிடையாது, என் லைஃப் ஃபுல்லாக இவங்க 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாரு. பிஎஸ்சி லிமிடெட் இது வரைக்கும் கன்சால்டேஷன் ஆகலை. ஒரு முறை கன்சால்டேஷன் ஆயிருந்தா அதுக்கப்புறம் அவனுக்கு எப்போவுமே ஓட்டமாகவே தான் இருக்குது. சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் கீழ் நோக்கி விழுந்தவன் மிக அற்புதமாக ரெக்கவரி பண்ணியிருக்கான். இந்த 2 பங்குகளுமே மார்க்கெட்டினுடைய தூண்கள். நீங்கள் நினைக்கலாம் என்எஸ்சி தானே பயங்கரமான லீடர் டெரிவேட்டிவ்ஸ்லாம் அப்படின்னாக்கா, அது அப்போ இவங்க டெரிவேட்டிவ்ஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் டெரிவேட்டிவ்ஸ் ஈக்விட்டியில் எங்கே அதிகமாக ட்ரேட் ஆகுதுன்னா என்எஸ்சியில் தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க பிஎஸ்சி உள்ளே வந்தாங்க. எப்படி முதல்ல வந்து வீட்டில் ஒரு பவர் தான் அம்மா அப்படின்றவங்க இருப்பாங்க, இன்னொரு பவர் வரும்பொழுது பவர் ஷேரிங் நடக்கும்பொழுது கொஞ்சம் முன்ன பொண்ண இருக்கும் வீட்டம்மா வரும்பொழுது. அது மாதிரி தான் ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருந்து பல எஃப்என்டோ வால்யூமாக அனுபவிச்சுட்டு இருந்த என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டியாளராக பிஎஸ்சி வந்ததுக்கப்புறம் இனி இது விட்டு கொடுக்குமா? பிஎஸ்சி இனி விட்டு கொடுக்காது. அவங்க மறுபடியும் எப்படி அவங்களுடைய டெரிவேட்டிவ்ஸ் வால்யூம்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் 2 தூண்களாக, அதே மாதிரி சிடிஎஸ்எல் இல்லாமல் பல புரோக்கர்கள் வந்து செட்டில்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ சிடிஎஸ்எல்லும் இல்லாமல் பிஎஸ்சியும் இல்லாமல் இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டையே நினச்சி பார்க்க முடியாமல் இருக்கிறதுனால இனி என் வாழ்க்கையிலே இவங்க 2 பேர் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவருக்கு ஒரு நண்பர் சொல்கிறார், நானும் அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்குள்ளே போகணும் அப்படின்றார். எத்தனை பேர் வந்தாலும் அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தாங்குங்க, பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கானவங்க வந்தாலும் சரி, அந்த மேபி ஆப்ஷன் ட்ரேடிங் வேணால் தாங்காது. ஏன்னா நிறைய புதிய புத்திசாலிகள் வந்தாங்கன்னா பழைய புத்திசாலிகளை லாஸ் பண்ணி விட்டுருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில், ஸ்மார்ட் மணி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் யார் உள்ளே வந்தாலும் அது எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் காப்பாற்றும். வாங்க வாங்க, வருக, வெல்கம். நண்பர்களே, இந்த என்எம்டிசி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னணி கம்பெனி. அவன் டிவிடெண்டு நிறையா கொடுக்கக்கூடிய கம்பெனி. அதே சமயம் அந்த ஷேர்னுடைய ப்ரைஸ் இது எப்பாவது கீழே விழுகுதுன்னா மறுபடியும் ஏறக்கூடிய சக்தியும் கொண்ட கம்பெனி தான் இந்த என்எம்டிசி. சமீபத்தில் கூட 55 ரூபா இருந்தவன் 75 ரூபா வரைக்கும்லாம் வந்திருக்கான். இது ஏப்ரல் மாத பக்கமே டிவிடெண்ட்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. பட் ஒரு நண்பர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, இன்னும் எனக்கு டிவிடெண்டுக்கு வந்து சேரல. ஜீரோ தான் எப்படிங்க பொறுப்பேற்பாங்க? அவங்க புரோக்கர், அவங்க பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு டிவிடெண்ட் வரலின்னா யார் பொறுப்பெடுத்துக்கணுன்னாக்கா அந்த கம்பெனியும் அந்த ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபரர் அப்படின்றவங்க தான். ஸோ நீங்கள் இந்த என்எம்டிசி கம்பெனிக்கு யார் ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றவங்கள பார்த்து நீங்கள் கால் பண்ணணும். இப்போ இந்த என்எம்டிசி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே எதாவது பிரச்சனையாக இருந்தால் சில ஃபோன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி பேசுங்க. இல்லை அந்த ஆர்டி கன்சல்டன்ட்ஸ் அப்படின்றவங்க தான் என்எம்டிசியினுடைய ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபரர் ஏஜென்ட், அவங்களுக்கு இது ஏதாவது கால் பண்ணி பேசுங்க.
ஒன்றும் பெருசாக இருக்காது. உங்களுடைய அட்ரஸ் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்குது, உங்களுடைய டெபாசிட்ரி அக்கௌண்ட்டில் இருக்குது, மேபி எக்ஸ்சேஞ்சிங் டீம் இருக்குது, அது போக இந்த ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபரர்ஸ் கிட்டையும் இருக்குது. இத்தனை பேர்த்துக்கிட்ட உங்களுடைய அட்ரஸ், பேங்க் அட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல மாறி இருந்ததுனாலும் மேபி உங்களுக்கு வராமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபரை பிடிச்சிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். ஒரு நண்பர் சொல்கிறது சத்தியம். நஷ்டத்தில் பொறுமையாக இருக்கும், ஆனால் லாபம் வரும் பொழுது ஒரு மாதிரி பதட்டமாகி குறுகிய லாபத்திலே விட்டுறோம். ஸோ நம்மளுக்கு மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். பெருசாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் பல வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன், லாபமாக தான் இருக்கேன். ஆனால் பெருசாக லாபம் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறார். ஆக்சுவலாக இவர் வந்து எவால்வ் ஆகிட்டே போகிறாரு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாரு, கொஞ்சம் லாபம் பார்த்துருக்காரு, அடுத்தது இன்னும் பெரிய லாபம் எடுக்கணும் அப்படின்னு அவருடைய எண்ணம் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டே போகுது. இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு அறிகுறியாக தான் நான் பார்க்குறேன். கரெக்டுங்க. நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். எதையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5% பிடிச்சோமா, அடுத்தது 10% பிடிக்கிறதுக்கு என்ன வழி, அடுத்தது ஒரு 50% பிடிக்கிறதுக்கு என்ன வழி, அடுத்தது ஒரு மல்டி பேக்கர் 2 times 3 times எப்படி பிடிக்கணும் அப்படின்னு எவால்வ் ஆகிட்டே போகணும். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம செக்டர் லீடர்கிட்ட பணத்தை நம்ம போட்டோம்னா தான் அது வந்து பெரும்பாலும் நஷ்டமாகாமல் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மை அதுதான். சமீபத்தில் கூட ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் மற்றும் காங்க்ளோமரேட்டில் பெரிய ஆளாக இருக்காங்க. அது பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சு மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அது மாதிரி செக்டர் லீடர் பங்குகள் எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சில பேர் மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்து செக்டரினுடைய லீடர் யார் அப்படின்னு லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. அந்த கம்பெனி பெருசாக சேல்ஸ் பண்ணியிருக்கா, அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து லாபமும் பெருசாக பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து தான் செக்டர் லீடரை பிடிக்கணும். சில பேர் பயங்கரமாக சேல்ஸ் பண்ணியிருப்பான், ஆனால் அவனுடைய ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு சின்ன கம்பெனியோட. ஏன்னா அவன் செஞ்ச ப்ராடக்ட்டுக்கு பெருசாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினே வச்சிருக்க முடியாது. அது மாதிரிலாம் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஐடி துறையில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் பெரிய கம்பெனிகள்னா அவங்களெல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். டிசிஎஸ்னுடைய சேல்ஸ் வந்து 2,55,324 கோடி, 48,797 கோடி லாபம் அப்படின்னா, அப்போ இன்ஃபோசிஸ் இதில் ஏதாவது ஒரு இடத்துல பீட் பண்ணியிருக்கான்னா இல்லை. அது வந்து 1,62,000. அதே மாதிரி லாபம் 26,000. அப்போ இவன் 2வது இடம், அவன் தான் முதல் இடம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, டிசிஎஸ் என்ற பங்கு இப்போ 52 வீக் லோவில் இருக்குது, மேபி எதிர்காலத்தில் அது மேல் நோக்கி ஏறி வருமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆசையை விதைச்சிக்குவாங்க. அல்லது 5 years லோ போயிட்டு திரும்பி வருவானா, அதாவது இந்த லோலேருந்து பழைய கை வந்தாலும் சந்தோஷம்தான். அல்லது இன்னுமே கீழே இறங்கி ஒரு 5 year லோ 2,000 போயிட்டு 4,000 வந்தால் தான் என்ன, இல்லைன்னா 6,000 வந்தால் தான் என்ன, இங்கிருந்து ஏறினா தான் என்ன, இல்லைன்னா கீழே போயிட்டு வந்தால் தான் என்ன. ஸ்டாக் மார்க்கெட் என்பது 90% நஷ்டத்தை தான் கொடுக்கும், ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷத்தை தராது. திடீர்னு எப்பாவது ஒரு முறை திடீர்னு ஒரு 10% மகிழ்ச்சியை கொடுப்போம் அப்படின்றதான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அது வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வந்து பொறுமையாக உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் லாபம் வரும்போது விற்றுட்டு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி செக்டர் லீடர்களை தேடுவாங்க. அப்படி தேடும்போது இப்படி தான் தேடி பார்க்கணும், மார்க்கெட் கேபிட்டல் வச்சு தேடக்கூடாது. வாவ், சூப்பருங்க. ஒரு நண்பர் வந்து 3 வருஷமாக ஒவ்வொரு மாதமும் 30,000 ரூபா எஸ்ஐபி போட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 11 லட்ச ரூபா ஆகுது 3 வருஷத்துக்கு. அதில் ஒரு 38% லாபம் அப்படின்றாரு. அது டோட்டலான்னு தெரில, 4 லட்ச ரூபா மொத்தத்துக்கு லாபமா, இல்லை நிறைய பேர் வந்து எஸ்ஐபியில் போடும்போது சிஏஜிஆர் ஒரு வருஷத்துக்கு 38% அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்து 11 லட்சம் போட்டு 11 லட்சமும் லாபமாக எடுத்துட்டாரா, இல்லை 11 போட்டு 3,80,000 மட்டும் லாபம் எடுத்தாரா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் நான் பணத்தை போட்டேன், லாபத்தை புக் பண்ணேன், வெற்றியோட எல்லா பணத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. சரி, சூப்பருங்க. இவர் பண்ண வேலை அருமையான வேலை. ஏங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ஏறுது இறங்குது அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் வந்து எஸ்பிஐ 1000 ஷேர் எடுக்கணும், வாங்கணும். அது வந்ததுக்கப்புறம் அடுத்தது நான் பவர் கிரிட் போவேன் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையவே சிம்பிளாக முடிச்சு விட்டாப்புல. அப்படி 1000 ஷேர் சேர்த்துறக்கும் சில தகவல்கள் அப்படின்றது சொல்லியிருக்காப்புல. அது என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு இடம் படித்து பாருங்கள். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.